இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த குவாலிஃபைங் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ பேஜ் நம்பர் 23 இந்த குவாலிஃபைங் இது அவைலபிளாக இருக்குது. கோட் 1 யாருக்காக, இதில் ஃபுல்லாக இங்கிலீஷில் போட்டு வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு டைரெக்டாக சொல்லிடுறேன். கோட் 1 யாருக்காக அப்படின்னா இந்த வருஷம் 12th எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக. ஓகேவா? கோட் 2 யாருக்காக அப்படின்னா லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முன்னாடி வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வருஷம் 12th எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. ஓகேவா? அடுத்து எதுவுமே பண்ணலை. 12th எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஹூ ஹவ் பாஸ் கிளாஸ் 12th இன் ஓப்பன் ஸ்கூலோ ப்ரைவேட் கேண்டிடேட்லாம் நாட் எலிஜிபிள். ஆனால் கீழே என்ன கொடுத்துட்டான், கேண்டிடேட் ஹூ ஹவ் பாஸ்ட் கிளாஸ் 12 லெவலில் பயாலஜி as an additional subject will also be eligible. சரிங்களா? மேலே என்ன கொடுத்துருக்கான், பயாலஜியோ பயோடெக்னாலஜி எடுத்தாங்கன்னா அட்மிட் பண்ண மாட்டோம், அட்மிஷன் கிடையாது. அன்னைக்கு லேட்டர் என்ன சொல்லிடுறாங்க, கேண்டிடேட் தோஸ் ஹூ பாஸ்ட் வித் லெவல் பயாலஜி அஸ் அடிஷ்னல் சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களை நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஓகேவா? The provision is spelling தப்பு. In italics has been a subject of matter of challenge before the honorable court. ஸோ ஏன் இந்த மாதிரி ரெண்டு மேலே வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்கிறீங்க, கீழே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஹை கோர்ட்டில் வந்து வாதாடி இருக்காங்க. ஓகே, வாதாடிட்டு இவங்க ஜெயிச்சுட்டாங்க, சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் பயாலஜி ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்டாக வச்சுருந்தா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டாவது விஷயம்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். 12th பாஸ் பண்ணிட்டு ட்ராப்பராக இருக்கீங்களா, நீங்கள் ரெண்டாவது கேட்டகரியில் வருவீங்க. மூணாவது கோடு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில பீகார், சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. இங்கே பார்த்தீங்கன்னா 11th 12th பதிலாக வந்து இது இருக்கும், ப்ரீ டிகிரி எக்ஸாமினேஷனில் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு தான் அது. நம்மளுக்கு மோஸ்ட்டாக கோடு 3 வராது. கோடு 4 யாருக்காக அப்படின்னா ப்ரீ ப்ரொஃபஷனல் இல்லை ப்ரீ மெடிக்கல் டிகிரி. அதாவது இந்த 4 வருஷம் கோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மெடிக்கலில் 4 வருஷம் கோர்ஸ் மாதிரி பிஏ எம்எஸ், ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது எல்லாமே ப்ரீ ப்ரொஃபஷனல் இல்லை ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ 4 வருஷம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. 5வது கோடு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசின் படிக்கிறவங்களுக்கு, சரிங்களா, ஈவன் நர்சிங்கும் அதில் தான் வரும். நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கிறீங்க, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் இயர் ஆஃப் த 3 year டிகிரி. ஸோ மேலே வந்து 4 year டிகிரி, இது 4 டிகிரியில் வரும், இது வந்து 3 year டிகிரியில் வரும். த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் 3 year டிகிரி கோர்ஸ் ஆஃப் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இன்க்ளூடிங் ப்ராக்டிக்கல் டெஸ்ட். இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் வருவீங்க. 6th கேட்டகரி யாருக்குன்னா பிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஓகேவா? பாஸ் த பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நாட் லெஸ் தென் 2 subjects. ஸோ இதில் ஏதாச்சும் 2 சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் பண்ணிக்கிறோம். நான் இது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் இவ்வளோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவங்க வந்து இந்த ஃபஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க, போன வருஷம் வந்து ஃபஸ்ட்டு 2 yearனு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதை நான் சட்டுன்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கோடு யாருக்காக அப்படின்னா இந்த வருஷம் 12th எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக. செகண்ட் கோட் ஆல்ரெடி 12th பாஸ் பண்ணவங்களுக்காக. அப்போ ஆல்ரெடி 12th பாஸ் பண்ணதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரீ ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணுறீங்க, ஓகேவா, அப்படின்னா நீங்கள் வந்து கோடு 3ல வருவீங்க. ஓகே, டிகிரி பேர் வேணால் நான் எழுதி வச்சுருந்தேன், அது வேணால் சொல்லிடுறேன் என்னென்ன டிகிரி இதில் வரும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், ஃபார்மா, நர்சிங், ஸோ இது எல்லாமே வந்துடும் இந்த டிகிரியில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயர் நீங்கள் சயின்ஸஸ் ஏதாச்சும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் வந்து ஏதாச்சும் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டகரி 5ல வருவீங்க. நான் பிஎஸ்சியை முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்டகரி 6ல வருவீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து என்ஆர்ஐ வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா கேட்டகரி 7ல வருவீங்க. ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், சார் நான் வந்து பிஎஸ்சி பண்ணுறேன் ஆனால் என்கிட்ட வந்து இந்த காம்பினேஷன் இல்லை, நான் வந்து மேத்ஸை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாருமே ஏதோ யூஸ் பண்ணுங்கன்னா கோட் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோட் 2 என்னது, நீங்கள் ஒரு ட்ராப்பர் கணக்கு. ஓகேவா? நீங்கள் எந்த டிகிரியும் போடவே இல்லைன்னு கணக்காயிடும். நீங்கள் வந்து இது சொல்லவே வேண்டாம், நான் வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன். நீங்கள் என்ன படிக்கலாம், ஸ்ட்ரைட்டாக நான் வந்து 12th முடித்தேன் சார், நான் வந்து இந்த மாதிரி 12th முடிச்சுட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன்.